அன்பிற்குரிய சகோதரர்களே, பதுல்லையை சேர்ந்த சகோதரர் ரியாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, பெண்கள் முக்காடு போட்டு மறைக்கும் பொழுது முழுவதுமாக தலைமுடியை மறைக்க வேண்டுமா அல்லது சாதாரணமாக மறைத்து கொண்டால், ஓரளவு மறைத்து கொண்டால் போதுமா என்று கேட்கிறார். அதாவது பெண்கள் முக்காடு போடணும் என்று வருது, ஹிமார போடுங்க என்று வருது. ஹிமார் என்றால் முக்காடு தான் என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அகராதி நூட்களிலிருந்தும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முக்காடை தலைமுடி முழுசா மறையக்கூடிய விதத்தில் அணிய வேண்டுமா அல்லது சாதாரணமாக தலையில் ஒரு பகுதி மாத்திரம் மறைத்து கொண்டால் போதுமானதா என்று அந்த சகோதரர் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா வல் யதுரிபுன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, பெண்கள் தங்களுடைய ஹிமார்களை முக்காடுகளை மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்கிறார். அப்ப முகத்தை மறைக்காத நிலையில் தலைமுடி மறையக்கூடிய நிலையில்தான் பெண்கள் முக்காடுகளை போட்டுக்கொள்ள வேண்டும். முக்காடு போட்டா முகம்தான் தெரிய வேண்டும், தலைமுடி தெரிய முடியாது. ஏண்டா ஹிமார் என்பது தலையை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை தான் என்று நாங்கள் அகராதி நூட்கள்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிமாரை அணிந்திருக்கிறார்கள். மசூ செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறைகள் மீது மசூ செய்வதை போன்று தலையில் மசூ செய்வதற்கு பதிலாக ஹிமார் மீது மசூ செய்திருக்கிறார்கள். அப்ப ஹிமார் மீது மசூ செய்கிறார்கள், தலைமுடிய தொட முடியாத நிலையில் இருந்ததனால் தான் ஹிமார் மேல மசூ செய்யறாங்க. அப்ப தலைமுடி மறையக்கூடிய நிலையில்தான் ஹிமார் அணிந்திருந்தார்கள் என்பது அதன் மூலம் தெரிகிறது. அப்ப ஹிமார் முக்காடு அணியக்கூடிய பெண்கள் தலைமுடியில் வெளியே தெரியும் விதத்தில் அணிவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதை சரியாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கழுத்து பகுதி மறைய வேண்டும், மார்பகங்கள் பகுதி மறைய வேண்டும். இப்படி ஒரு முழுமை பெற்ற ஒரு ஹிமாராக முக்காடாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். மேலதிகமாக ஒரு செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, தங்களுடைய அன்பான மகளுக்கு ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்கிறார்கள். பிறகு ரசூல் அந்த அடிமையுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா ஃபாத்திமத பி அப்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவிடம் ஒரு அடிமையுடன் வந்தார்கள். கான கது வஹபஹு லஹா, அந்த அடிமையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அப்போது வஅலா ஃபாத்திமத ரலியல்லாஹு அன்ஹா ஸௌபுன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஆடை இருந்தது. இதா கன்னஅத் பிஹி ரஅஸஹா லம் யப்லுக் ரிஜ்லைஹா, அதன் மூலம் தனது தலையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைத்துக் கொண்டால் கால்களை அது அடையாத நிலையில், கால்கள் தென்படும் நிலையில் இருந்தது. வைதா கத்தத் பிஹி ரிஜ்லைஹா லம் யப்லுக் ரஅஸஹா, கால்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் அது தலையை மறையக்கூடிய நிலையில் இல்லை, தலையை அடையவில்லை. இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஃபலம்மா ரஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை பார்த்த உடனே மா தல்கா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கஷ்டப்படும் இந்த நிலையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு லைஸ அலைக பாசுன், ஃபாத்திமாவே உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இன்னமா ஹுவ அபூகி வ குலாமுகி, உங்களோடு தற்போது இருப்பது உங்களுடைய தந்தையும் உங்களுடைய அடிமையும் தான். அப்ப தந்தை முன்னாடி அடிமை முன்னாடி நீங்க இந்த ஹிமார் சட்டத்தை கடைபிடிக்கணும் என்றது இல்லை. திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்திலையும் பணியாளர்கள் முன்னாடி நீங்கள், அடிமைகள் முன்னாடி ஹிமாரை நீங்கள் இல்லாமல் இருப்பது, ஹிமார் குறைவான நிலையில் இருப்பது தவறு இல்லை என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ரசூலா சொல்றாங்க, ஃபாத்திமாவை உங்களோடு பக்கத்தில் இருப்பது உங்களுடைய தந்தை, என் முன்னாடி நீங்கள் ஹிமாரை முழுவதுமாக பேணாமல் இருப்பது தப்பு இல்லை. அடுத்ததாக இருப்பது உங்களுடைய அடிமை, உங்களுடைய அடிமை முன்னாடி நீங்கள் ஹிமார் முழுவதுமாக இல்லாமல் இருப்பது தவறு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சுனன் அபூ தாவூதுல 4106வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? தடுக்கப்பட்ட உறவுகளிடம், மஹரமான உறவுகளிடம் ஹிமார் குறைவான நிலையில் இருந்தால் தப்பு இல்லை என்று விளங்குகிறது. அதுல இருந்து எங்களுக்கு என்ன தகவல் மேலதிகமாக தெரிகிறது? யாரு மஹரமான உறவுகள் இல்லையோ அவர்கள் முன்னாடி ஹிமாரை சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை மறைக்க போனா கால் விளங்குற நிலை, காலை மறைக்க போனா தலை விளங்குற நிலையில் இருந்தாங்க, தடுமாறிக்கொண்டு இருந்தாங்க. ஒரு ஆடை தான் இருந்தது. கஷ்டப்பட்டு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நீங்க இருந்தா பரவாயில்ல, தலையை மூடி கால் தெரியட்டும் அல்லது கால் மூடி தலை தெரியட்டும், பரவாயில்லைன்னு சொல்ல, முறைப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா
உங்களோடு தற்போது முன்னால் இருப்பது அனுமதிக்கப்பட்டவர்கள். இஸ்லாத்தில் யாரு மஹ்ரம் என்று சொல்லப்பட்டதோ அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதிலிருந்து மஹ்ரம் அல்லாத உறவுகள் முன்னாடி ஹிமாரை முழுவதுமாக பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த செய்தியினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் பொதுவான சட்டம். பெண்கள் தங்களுடைய தலைமுடியை மறைக்கணும், களத்து பகுதியை மறைக்கணும், நெஞ்சு பகுதியை மறைக்கணும், கைகள்ல மண்ணுக்கட்டு வர மறைக்கணும், கால்கள்ல கரண்டை வர மறைக்கணும், பாதங்கள் தென்பட்டால் தப்பு கிடையாது, முன்கை தென்பட்டால் தப்பு கிடையாது, முகம் தென்பட வேண்டும். 33வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா ஐயுவன் நபியு, நபியே சொல்லுங்க, புள்ளி அஸ்வாஜிக்க, உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, வபனாத்திக்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வ நிசாயில் முஃமினீன், மூமினான ஆண்களின் மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை அவர்கள் மீது தொங்கவிட வேண்டும். தாலிக அஸ்னா ஐயு அரஃப்ன, அது அவர்கள் யாரென்று அறியப்படவும், ஃபலா யூதைன, அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த முக்காடை அணிவதன் மூலமாக, ஜில்பாபை அணிவதன் மூலமாக, ஹிமாரை அணிவதன் மூலமாக யாரென்று அறியப்படணும். அறியப்படுவதற்கு முகம் அவசியம் என்பது எல்லோரும் அறிந்த பொதுவான ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப முகத்தை தவிர, முன்கையை தவிர, காலின் கரண்டைக்கு கீழே உள்ள பாதத்தை தவிர ஏனைய பகுதிகளை பெண்கள் கட்டாயம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுல சில சந்தர்ப்பங்களில் தேவைகள் ஏற்பட்டால் கொஞ்சம் முன்ன பின்னாகிக் கொள்வது தப்பு இல்லை என்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடைக்குது. பொதுவாக இதை கடைபிடிக்கணும், பேணுதலா இருக்கணும். ஹிமார் தலையிலிருந்து தலை முடி தெரிகிற அளவுக்கு பொடுபோக்கா இருக்கக்கூடாது. நம்ம பெண்கள் ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க, இதுல கவனம் செலுத்துவதில்லை. பால் காரண்ட முன்னாடி, மரக்கறி காரண்ட முன்னாடி, மீன் காரண்ட முன்னாடி, பஸ்ல போற நேரம், பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை விட செல்ற நேரம், அல்லது ஏதாவது ஒரு பணி புரிகிற நேரம், ஒரு வேலைக்கு போற நேரம், கண்ட மாதிரி தலைமுடிகள் வெளியே தென்படும் விதத்தில் தான் நடந்து கொள்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது. முழுவதுமாக தலைமுடிய அழகாக மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தேவைகள் நிமித்தம் கொஞ்சம் முடி தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த தேவையை கருத்தில் கொண்டு அது விதிவிலக்காக அனுமதிக்கப்படும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மணிக்கட்டுக்கு மேல கொஞ்சம் கை தென்படுவதற்கு தேவை ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்துல மணிக்கட்டுக்கு மேல கை தென்பட்டால் மார்க்கம் அதை குற்றம் பிடிக்காது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கரண்டை காலுக்கு மேல சாக்கு அளவுக்கு அல்லது கெண்டைக்கால் அளவுக்கு பெண்களுடைய பாதம் தென்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த தேவையின் கருத்தில் கொண்டு அது மார்க்கத்துல விதிவிலக்காக அனுமதிக்கப்படும். அதை மார்க்கம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஆக்கவில்லை என்பதற்கு ஆதாரங்கள் நமக்கு தாராளமாக ஹதீஸ் நூட்கள்ல கிடைக்குது. முதலாவதா என்ன வருதுன்னு பாருங்க. முதலாவதாக சஹீஹுல் புகாரியிலே 193வது செய்தியில அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கானர் ரிஜாலு வன் நிசாஉ யதவல்லஊன ஃபீ ஸமானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஆ. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக வுளூ செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இது எப்ப நடக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்களும் பெண்களும் என்ற சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் ஒன்றாக வுளூ செய்யக்கூடிய ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்ததாக இந்த செய்தி சொல்லுது. அப்ப என்ன விளங்குது? வுளூ செய்யும் போது ஆண்கள் பெண்களுக்கு முன்னாடி இருந்து வுளூ செய்திருக்கிறார்கள், பெண்கள் ஆண்களுக்கு முன்னாடி இருந்து வுளூ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். இதுக்கு இன்னும் விளக்கமாக வரக்கூடிய ஒரு செய்தி அபூ தாவூதுல 73வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்னா நதவல்லஉ நஹ்னு வன் நிசாஉ அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆண்களும் பெண்களும் சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் ஒன்றாக வுளூ செய்து கொண்டு இருந்தோம். பின் இனாஇன் வாஹிதின், ஒரே கல் பாத்திரத்தில், ஒரே பாத்திரத்தில் நாங்கள் வுளூ செய்து கொண்டு இருந்தோம். நுதிலி ஃபீஹி ஐதியனா, அதிலே நம்முடைய கைகள் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தது. ஒன்றாக ஒரு பாத்திரத்துல வுளூ செஞ்சிருக்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் அந்த பாத்திரத்துக்குள்ளே கைகளை விட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக வருகிறது. தொடக்கூடிய நிலையில் இருக்காது. தொடக்கூடிய நிலையில் இல்லாமல் ஒருவர் கையை விட்டு வுளூ செய்த பிறகு மற்றவர் கையை விட்டு வுளூ செய்யக்கூடிய நிலையில் ஒரு பாத்திரத்தில் வுளூ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வுளூ செய்திருக்கிறாங்கன்னா எப்படி செஞ்சிருக்கிறாங்க? ஒரே நேரத்தில் ஒரே பாத்திரத்துல. ஆண்கள் கையை விட்டு வுளூ செய்யும் போது பெண்கள் கைகளை எடுத்துக் கொள்வார்கள்,
பெண்கள் கைகளை விட்டு உழு செய்யும் போது ஆண்களை கைகளை எடுத்துக்கொள்வார்கள் என்ற விதத்தில் ஒரு நேரத்துல உழு செஞ்சிருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே போன்று இப்னு ஹிப்பான்ல 1280வது செய்தியில வருது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு அப்ஸர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வ அஸ்ஹாபஹு, அவருடைய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபாக்களையும் காண்கிறார். எப்படி காண்கிறார்? யததஹருன ரிஜாலு வன் நிசாஉ மின் இனாஇன் வாஹிதின், ஒரே பாத்திரத்தில் ஆண்களும் பெண்களும் வுளு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தூய்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குல்லுஹும் யததஹரு மின்ஹு, அந்த ஒரு பாத்திரத்தின் மூலமாகவே அனைவரும் தூய்மை அடைந்து கொள்வார்கள் என்று இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்கன்னு வருது. ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்துச்சுன்னு வருது. அது எப்படி நடந்துச்சுன்றது அடுத்த செய்தி சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரே பாத்திரத்தில் ஆண்களும் பெண்களும் கைகளை மாறி மாறி விட்டு கொண்டு வுளு செய்தவன் வருது. மூணாவது செய்தியில் என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரே பாத்திரத்துல ஆண்களும் பெண்களும் வுளு செய்யும் போது ரசூலுல்லாஹ் வுளு செய்திருக்கிறார்கள் என்று வருது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? வுளு செய்யும் போது முழங்கை வரை கைகளை கழுவ வேண்டும். முழங்கை வரை கைகளை கழுவுவதாக இருந்தால் முழங்கை வரைக்கும் ஆடைகளை உயர்த்தி கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுமா இல்லையா? ஒரே நேரத்துல ஒரே பாத்திரத்துல ஆண்களுக்கு முன்னாடி பெண்களும் பெண்களுக்கு முன்னாடி ஆண்களும் வுளு செஞ்சு கொண்டாங்கண்டா முழங்கை வரைக்கும் கையை கழுவ வேண்டும் என்று வுளுவில் ஒரு ஷர்த்தாக இருக்கும் என்றால் பெண்கள் எப்படி கழுவி இருப்பாங்க? அந்த முழங்கைக்கு மேலுள்ள ஆடையில மசூ செய்தார்கள் என்று ஏதாவது செய்தி வருதா? வரல. அப்ப என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த நேரத்துல வுளு செய்ய வேண்டிய தேவை வருகிறது. தொழுகைக்கு வுளு அவசியமாக இருக்கிறது. வீட்டிலிருந்து வுளு செய்து வந்திருப்பார்கள், அந்த வுளு முறிந்திருக்கலாம். அல்லது வுளு இல்லாமல் வந்தவர்களுக்கு பள்ளிவாசல்ல வுளு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் விதிவிலக்காக மணிக்கட்டு வரை மறைக்கப்பட வேண்டிய கை வுளு என்ற தேவையை நிறைவேற்றுவதற்காக முழங்கை வரைக்கும் உயர்த்தி கொள்வதற்கு அனுமதி இந்த செய்தியினூடாக கிடைக்க பெறுகிறதா இல்லையா? கை மட்டுமா கழுவணும்? பெண்கள் தலை மீது மசூ செய்து கொள்ள வேண்டும் என்று வருகிறது. அப்ப தலை மீது மசூ செய்து கொள்வதாக இருந்தால், மசூ செய்வதாக இருந்தால் முன்னெற்றியிலிருந்து பிடரி வரைக்கும் கைகள் செல்ல வேண்டும். மீண்டும் பிடரியிலிருந்து முன்னெற்றி வரைக்கும் அதே கை திரும்ப வர வேண்டும் என்று வருது. ஈரக்கையால் தலையை தடவி கொள்ளணும் என்ற பெயர்ல நம்ம சமூகத்தில் சேர்ந்தவர்கள் ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்று சொல்லி முன்னாடி நெத்தியை மட்டும் இப்படி என்ன செய்யறாங்க? 3 தடவை மசூ செய்கிறார்கள். அதற்கு மார்க்கத்துல இந்த ஆதாரமும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி பிரகாரம் மசூ செய்வதாக இருந்தால் முன்னெத்தியிலிருந்து பிடரி வரைக்கும், பிடரிலிருந்து முன்னெத்தி வரைக்கும் கைகள் செல்ல வேண்டும், ஈரக்கையால் தடவி கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள் முன்னெற்றியிலிருந்து பிடரி வரைக்கும், பிடரியிலிருந்து முன்னெற்றி வரைக்கும் சஹாபாக்களுக்கு முன்னாடி சஹாபிய பெண்கள் மசூ செய்து இருக்கிறார்கள் என்று இதன் மூலம் விளங்குகிறதா இல்லையா? இல்ல சஹாபி பெண்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி மசூ செய்யாம உழு செஞ்சாங்கன்னு அதுக்கு ஆதாரம் வேணும். அல்லது வேறு விதமாக அந்த மசூ செய்வதற்கு பதிலாக திமாரின் மீது தடவி கொண்டார்கள் என்று ஏதாவது செய்தி வந்தால் அந்த ஆதாரத்தை வைத்து இல்ல தலை அவங்க திறக்கலன்னு முடிவு செய்து கொள்ளலாம். ஆனா என்ன விளங்குது? அப்படி எந்த செய்தியும் வரல என்று சொன்னா நேரடியாக சஹாபாக்களிடம் முன்னாடி சஹாபி பெண்கள் பொதுவாக தலையை மறைச்சுதான் இருப்பாங்க, தலைமுடிய வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா வுளு என்ற தேவை வரும் பொழுது மசூ செய்வதற்காக தலைமுடியை அவர்கள் தென்படக்கூடிய விதத்தில் மசூ செய்திருக்கிறார்கள் என்பதும் இந்த செய்தியிலிருந்து மேலதிகமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது மாத்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் போர்க்களங்களில் பங்கு பெற்றார்கள். போர்க்களத்தில் அவர்கள் ரொம்ப உற்சாகமாக ஆண்களுக்கு துணை புரியக்கூடிய விதத்துல மருத்துவ ரீதியான வேலைகள், தண்ணீர் புகட்டக்கூடிய வேலைகள், காயங்களுக்கு மருந்து செய்யக்கூடிய வேலைகள், போர்களில் காயப்பட்டவர்களை சுமந்து செல்லும் வேலைகளை எல்லாம் நபி தோழியர்கள் செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக செய்திகள் வருகிறது. புகாரிலே 324வது செய்தியில உம்மு அத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? குன்னா நுதாவில் கல்மா வனக்குமு அலல் மரலா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல காயமுட்டவர்கள், போர்க்களத்தில் காயப்பட்டவர்களுக்கு மருந்திடுவோம், நோயாளிகளை கவனத்தில் கொள்வோம் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப நோயாளிகளை கவனிக்கிறதாக இருந்தால், போர்க்களத்துல காயம்பட்டவங்களுக்கு மருந்து செய்யறதா இருந்தா அந்நிய ஆண்களை தொடக்கூடாது என்பது மார்க்கத்துல சட்டம். ஆனா அந்த நேரத்துல தேவை நிமித்தம் மருத்துவ காரணத்துக்காக உயிருக்கு ஒரு நிர்பந்தமான நிலையில ஒருவர் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து அவரை விடுவிப்பதற்காக வேண்டி
காயத்தை ஆற வைப்பதற்காக வேண்டி தொட்டு மருந்து செய்யக்கூடிய தேவை சஹாபிய பெண்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி அவசியப்படும் போது சஹாபி பெண்கள் என்ன செய்வாங்க? தொட்டு மருந்து செய்வாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல புகாரில 2882வது செய்தியில வருது, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களத்தில் இருந்தோம். நஸ்கி, நாங்கள் போராளிகளுக்கு, போரில் காயமுற்றவர்களுக்கு நீர் புகட்டுவோம். போராளிகளுக்கு, போரில் காயமுற்றவர்களுக்கு நீர் புகட்டுவோம் என்று அவங்க நீர் குடிக்க முடியாத, பருக முடியாத பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை தொட்டு நீர் புகட்ட வேண்டிய நிலை வருது. வனுதாபியல், அதே போன்று நாங்கள் போர்க்களத்திலே காயப்பட்டவர்களுக்கு மருந்து செய்து கொண்டு இருந்தோம். அது மாத்திரமல்ல, வனுருத்துல் கத்துலா இலல் மதீனா, யாரெல்லாம் போர்க்களத்திலே ஷஹீதானார்களோ, மரணித்து விட்டார்களோ, அவர்களை நாங்கள் தோள்களில் சுமந்து மதீனா வரைக்கும் கொண்டு வருவோம் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப போர்க்களத்துல யாரு மௌத்தா போனாங்களோ அவர்களை பெண்கள் தோள்களை சுமந்து கொண்டு மதீனா வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. புகாரிலே 2882வது செய்தியில பார்க்கிறோம். அப்ப இந்த தொடுதல் என்பது மார்க்கத்துல கூடாது. ஆனால் சில நேரம் தேவை ஏற்பட்டால், அவசியம் வரும் பொழுது, மருத்துவ காரணத்துக்காக நிர்பந்தமான நிலையில இதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடைக்கிறத பார்க்கிறோம். இதுல நமக்குள்ள செய்தி என்னன்றதை பார்க்கணும். இப்படி போர்க்களத்துல பெண்கள் ஆண்களுக்கு மருத்துவம் செஞ்சு காயமுற்றவர்களுக்கு அந்த மருந்துகளை கொடுத்து நீர் புகட்டி கொண்டு போர்ல மரணித்தவர்களை சுமந்து கொண்டு செய்கிற இந்த பணியை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஹது போர்க்களத்துல நான் பார்த்தேன், வலக்கது ரஐது ஆயிஷத்த பின்த் அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னஹுமா லமுசம்மிரதானி, அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு, ரொம்ப உருசுறுப்பாக ஆடைகளை மேலே உயர்த்தி வரிந்து கட்டிக்கொண்டு, அரா ஹதம சூகிஹிமா, அவர்கள் சாக்கு வரைக்கும் ஆடைகளை உயர்த்தி கொண்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற துன்கிசானில் கிரபு அலா முதூனிஹிமா, அவர்கள் தோள் பைகளை முதுகில் சுமந்து கொண்டு காயப்பட்டவர்களுக்காக நீரை நிரப்பினார்கள். துஃப்ரிகானிஹி ஃபி அஃவாஹில் கௌமி, காயப்பட்டவர்களுடைய வாய்களில் வைத்து தண்ணீரை புகட்டினார்கள். சும்ம தர்ஜிஆனி ஃபதம்லஆனிஹா, பிறகு அவர்கள் மீண்டும் திரும்பி சென்று தோள் பைகளை தண்ணீரால் நிரப்பிக் கொண்டு சும்ம தஜிஆனி ஃபதுஃப்ரிகானி ஃபி அஃவாஹில் கௌம், அவர்கள் காயப்பட்டவர்களுடைய வாய்களில் தண்ணீரை புகட்டி கொண்டிருந்தார்கள். வலக்கது வகஅஸ், இப்படி திரும்ப திரும்ப காயப்பட்டவர்களுக்காக தண்ணீர் நிரப்புவதையும், தோள் பைகளில் தண்ணீர் நிரப்புவதையும், காயப்பட்டவர்களுடைய வாய்களில் புகட்டுவதுமாக போர்க்களத்திலே ரொம்ப தீவிரமாக ஆடைகளை சாக்கு அளவுக்கு, கெண்டை கால் அளவுக்கு உயர்த்தி கொண்டு வரித்து கட்டி கொண்டு பணிவிடை செய்தார்கள். அந்த நேரத்தில் அரா ஹதம சூகிஹிமா, அவர்களுடைய கெண்டை கால் வரைக்கும் கால்கள் உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் கெண்டை காலையும் நான் பார்க்கிறேன், அவர்களுடைய கால்களில் கால் கொலுசுகளையும் நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்ப அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களும் ஹிமாரில் தான் இருக்கணும், அவங்களும் ஆரம்பத்துல தலையை முடிய மறைக்கணும் என்ற சட்டத்துக்குள்ள இருந்தாலும் பிற்காலத்துல தான் முழுமையாக திரைக்குள்ள போகணும் என்று சட்டம் வந்துச்சு. அந்த நேரத்துல கரண்டை வரைக்கும் கால்கள் மறைக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்தது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்தது. ஆனா போர்க்களத்துல என்ன செய்யறாங்க? ஆடையை உயர்த்தி கொள்றாங்க. தேவை ஏற்படும் போது பாதையிலே செல்கிறோம், ஒரு நாய் விரட்டி வருது, நாங்க முழுமையான ஜில்பாபோட ஹிமாரோட தரையில ஆடை இழுப்படும் நிலையில ஓடி போனோம் என்று வைங்க, கன்ஃபார்மா நாய் கடிச்சிடும். இந்த மாதிரி நிலையில, அல்லது ஒரு சுனாமி வருது, சுனாமி வர்ற நேரத்துல எல்லாரும் உசுரை காப்பாத்தி கொண்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, முழு ஹிமாருடன் ஓடக்கூடிய நிலை வந்தா, காலை அப்படியே முழுசா மறைச்சு கொண்டு, முழுசா கையிலையும் கிளவுஸையும் போட்டுக்கொண்டு இப்படிதான் ஓட வேண்டிய நிலைமை வந்தா, அது சுனாமி கன்ஃபார்மா நம்மளை கவ்வி கொண்டு போய்விடும். அதே போன்று ஒரு கட்டிடம், ஒரு வீடு எரியுது, இந்த நேரத்துல வெளியே ஓட வேண்டிய சூழ்நிலை வருது, அப்ப முழுசாக ஹிமார போட வேண்டிய நாங்க கொஞ்சம் முன்ன பின்னானால் தேவையை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சூழ்நிலையில முன்ன பின் ஆடை விலகினால் மார்க்க ரீதியாக தப்பு இல்லை என்றது இந்த செய்திகள் இருந்து பார்க்கிறோம். ஆனா இந்த தேவை இல்லாத நிமித்தம் கண்டிப்பாக முகத்தை தவிர தலைப்பகுதி மறைக்கப்பட வேண்டும், கலத்து பகுதி மறைக்கப்பட வேண்டும், நெஞ்சு பகுதி மறைக்கப்பட வேண்டும், மணிக்கட்டு வரை கைகள் மறைக்கப்பட வேண்டும்,
கரண்டை வரை கால்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல பேணுதலாக இருக்க வேண்டும். ஆனா இது போன்று விதிவிலக்கான நிலைகள் வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தேவை நிமித்தம் செய்து கொண்டால் மார்க்க ரீதியாக அது தப்பு கிடையாது. ஒரு மருத்துவரிடம் செல்கிறோம், அவர் பிரஷரை பார்க்கிறாரு, கையை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அல்லது அவர் ஸ்டெத்தஸ்கோப்பால முதுக தொட்டு அந்த நம்முடைய ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு வேலை செய்து பல்ஸை பார்க்க வேண்டிய தேவை ஏற்படலாம், அல்லது கையிலேயே முன்கையை பிடிச்சி பல்ஸை பார்க்கலாம், அல்லது தலையில ஏதாவது காயமா இருந்தா அந்த மருத்துவருக்கு தலையில உள்ள காயத்தை காட்டுவதற்காக சிமார் அகற்ற வேண்டி வரலாம். இப்படி தேவைகள் ஏற்பட்டால் முன்ன பின்னான மார்க்க ரீதியா குற்றமாகாது. மற்றபடி பெண்கள் பேணுதலாக இருக்கணும். இதுக்காக மரக்கறிக்காரங்கிட்ட எல்லாம் தலைமுடியை காட்டிக்கொண்டு பால்காரனிடம், மோர்காரனிடம், பஸ் கண்டக்டரிடம், கண்டவனிடமும் இப்படி ஹிமாரு கொஞ்சம் முன்ன பின்னான பரவாயில்லைன்னு சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடாது. பேணுதலாக அந்த விஷயத்துல நடக்கணும் என்றது இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்.